நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லோரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3 8 வரையான வசனங்களை வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3 8 வரையான வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தியானிக்க போகிற வேத வசனம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இது என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அப்படின்னா என்ன? வேதத்துல ஆவிக்குரிய கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய கனிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகள் என்ன என்ன அப்படின்னு. ஆனால் வேதத்துல முதல்ல கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனுக்கும் முதலாவதாக வர வேண்டிய முதல் கனியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய கனிகளுக்கு முன்பதாக மனம் திரும்புதலின் கனிகள் உண்டாயிருக்க வேண்டும். மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்கு உண்டாகவில்லை எனில் கனிகள் கொடுத்தும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. காரணம், தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அருமையாய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை எடுத்து அதில் நற்குல திராட்சை செடியை நட்டு, வேதவசனம் சொல்லுகிறது, நற்குல திராட்சை செடியை நட்டு அதை அவர் வேலி அடைத்து அதை பாதுகாத்து அவைகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுத்து பராமரித்து அது குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் பழங்களை, நல்ல பழங்களை தரும் என்று அவர் காத்திருந்தார். அதுவோ நல்ல பழங்களை தருவதற்கு பதிலாய் கசப்பான பழங்களை தந்தது. வேதம் எப்படி சொல்லுது? கசப்பான பழங்களை தந்தது. பழங்களை கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை, கனிகளை கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை. ஆவிக்குரியவர்களும் அப்படியே. நாமும் அவர் நல்ல திராட்சை கொடியாய் அவரோடு இசைந்து கட்டப்பட்டு இருந்தும் கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருந்து, ஆனால் கனிகளை கொடுத்தோம், கனிகளோ அது இனிப்பான கனிகளாய் நல்ல கனிகளாய் இருக்குன்னு பார்த்தார். ஆனா நம்மிடத்திலிருந்து வந்தது என்ன? கசப்பான பழங்கள். கனிகள் பிரச்சனை இல்லை. ஏன் அது கசப்பா இருந்தது அப்படின்னா, முதல் கொடுக்க வேண்டிய கனி அது கொடுக்கல. ஆவிக்குரிய கனிகளின்படி அவர் நிலைத்திருந்து அவர் எதிர்பார்த்த கனிகளை கொடுத்தது. ஆனால் கனியின் சுவையோ இனிப்பாய் இல்லாமல் அது கசப்பாய் மாறினது. காரணம் என்ன? அது கொடுக்க வேண்டிய முதல் கனி மனம் திரும்புதலின் கனி. நீங்கள் மனம் திரும்பாமல் ஆண்டவருக்கு நீங்கள் எப்படிப்பட்ட கனிகளை நீங்கள் கொடுத்தாலும் அந்த கனியினுடைய சுவை இனிப்பாய் இருப்பதற்கு பதிலாய் கசப்பாய் மாறி இருக்கும். உங்களிடத்திலிருந்து எப்படிப்பட்ட கனிகள் வெளியே வருது? மனம் திரும்புதல் தான் முதல் கனி. அதனாலதான் யோவான் சாணகன் அருமையாய் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்றால் இரண்டாவது அதனுடைய அர்த்தம் என்னவெனில், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். நாம் ஒரு பாவத்தை விட்டு விலகணும் அப்படின்னு முடிவு பண்ணுனா அந்த பாவத்தை விட்டு முழுசா விலகி இருக்கணும். அந்த பாவத்தை வெறுத்து இருக்கணும். அந்த பாவத்தை விட்டு ஓடி இருக்கணும். நம்மிடத்தில் அப்படிப்பட்ட மனம் திரும்புதலின் கனியவே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்க யோவான் சாணகன் ரொம்ப அழகா சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்.
யாருகிட்ட சொன்னார்? யாருகிட்ட இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னார்? இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து அழகாக ஒரு முன்னுரை சொல்லப்படுது. அவர் யார் அப்படின்னா, வனாந்தரத்திலே கூப்பிடுகிற இவனுடைய விலையேறப்பட்ட சட்டம். அந்த விலையேறப்பட்ட சட்டம் கர்த்தர் வருவதற்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனுடைய சத்தம், செவ்வைப்படுத்துகிறவனுடைய சத்தம். இந்த சத்தம் கேட்கப்படும் பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை வந்து பெறுகிறார்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை வந்து பெறுகிறார்கள். ஞானஸ்நானம் என்பது இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம். 2 பேரும் கல்யாணம் நடக்க போகுது, இது வரைக்கும் சபைக்கு வராம இருப்பாங்க, திடீர்னு வருவாங்க, ஐயா ஞானஸ்நானம் கொடுங்க கல்யாணத்துக்கு. ஞானஸ்நானம் என்பது கல்யாணத்திற்கான ஞானஸ்நானம் அல்ல, மனம் திரும்புத மனிதனுக்கே வேதம் ஞானஸ்நானத்தை கொடுக்க சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை அவர் கொடுக்கிறார். மனம் திரும்புதல் அதுதான் கனி. அந்த கனியினுடைய பரிபூரணம் ஞானஸ்நானம். மனம் திரும்பாமல் ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. யோவான் ஸ்நானகன் அந்த இடத்துல தான் அங்க பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, யூ ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ் அப்படிங்கிறார். ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ், விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு. இன்னைக்கு சபையில நம்ம யாரையாவது பார்த்து பாவியா வந்திருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும், அவங்கள பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? திருப்பி கடிச்சிடும், இல்லைன்னா ஓடிடும். பாம்பு எப்படி ஓடும் பாரு, நான் எப்படி ஓடுறேன் பாருன்னு ஓடிடும் இல்லையா? விரியன் பாம்பு குட்டிகளே சொன்னது அவர்களை, அவனுடைய சுபாவங்களை சொல்றார். அவனுடைய சுபாவங்கள் அப்படிப்பட்ட சுபாவங்களா இருக்கு. அங்க இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் அப்படி மனம் திரும்பினாங்க? அங்க இருக்கிற ஒரு 4 கூட்டத்தார் இருக்கிறாங்க. வேதத்தின்படி அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவதாக ஜெனரல் பாப்புலேஷன், பொதுவான மனிதர்களாய் ஜனங்களாய் இருக்கிற ஜனக்கூட்டம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3:5. எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும். இந்த கூட்டம் முதலாவதாக பொது கூட்டங்களாய் இருக்கிற ஜனங்கள். இதேதான் மறுபடியும் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா லூக்கா 3:10 சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் யார் அப்படின்னா பொதுவான ஒரு ஜன கூட்டம். வாசிங்க லூக்கா 3:10. ஜனங்கள் அவனை நோக்கி. இந்த இடத்துல வந்து ஜனங்கள் என்று பொது கூட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பொதுவான கூட்டத்தார் யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பும்படியாய், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்படியாய் அவரிடத்தில் வந்தவர்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் உண்டு. யார் அப்படின்னா பரிசேயர்களும் சதுசேயர்களும். மத்தேயு 3:7 வாசிப்போம். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் அவரிடத்துல ஞானஸ்நானம் பெறும்படி வந்த இரண்டாவது ஒரு கூட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதுசேயரும் பரிசேயரும் சதுசேயருமாய் இருக்கிறவர்கள் வருகிறார்கள். மூன்றாவது கூட்டம் லூக்கா 3:12. அந்த இடத்துல ஆயக்காரர்கள் வருகிறார்கள். ஆயக்காரர்கள் ஞானஸ்நானம் பெற வந்து போதும். அந்த இடத்துல யார் வருகிறார்கள்? ஆயக்காரர்களும் வருகிறாங்க. டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலிப்பவர்கள், அவர்களும் ஞானஸ்நானம் பெறணும் வந்தாங்க. முதலாவதாக யார் வந்தா? பொதுவான ஜனக்கூட்டம் எல்லாம் யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று வந்தார்கள். இரண்டாவது பரிசேயரும் சதுசேயரும். இந்த கூட்டங்கள் இவர்கள் யார் அப்படின்னா ஆவிக்குரியவர்கள், நன்றாய் ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள், மோசேயின் ஆகமங்களை பற்றி அறிந்தவர்கள், சத்தியங்களை அறிந்தவர்கள். சத்தியத்தை அறிந்த கூட்டமும் வருகிறது. மூன்றாவது ஆயக்காரர்களும் வருகிறார்கள். நான்காவது லூக்கா 3:14 வாசிக்க முடியும். போர் சேவகர்களும் அங்கே வருகிறார்கள். என்ன செய்றாங்க? போர் சேவகர்களும் அங்க வர்றாங்க. அவர்களும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல வர்றாங்க. இந்த 4 கூட்டத்தாருக்குமே யோவான் ஸ்நானகர் ஒரு புத்திமதியை சொல்றாரு. என்ன புத்திமதியை சொல்றாரு? ஒவ்வொருத்தருக்குமே பொதுவான ஜனமாய் இருக்கட்டும். லூக்கா 3:10 வசனத்தை வாசிப்போம். பொதுவான ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றார். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து போதகரே
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று. இந்த 3 கூட்டத்தார ஆண்டவர் அவர்கிட்ட யோவான் ஸ்நானகிட்ட போய் என்ன கேட்டாங்க? நாங்க என்ன செய்யலாம்? யோவான் ஸ்நானகரிடத்திலிருந்து சத்தியம் புறப்பட்ட போது மன திருப்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டுமானால் முதலாவதாக செய்ய வேண்டியது, யார் நமக்கு அப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லுகிறாரோ அவரிடத்துல போய் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு கேட்கணும். நம்ம என்ன கேட்கணும்? என்ன என்ன செய்யணும்னு கேட்கணும். கரெக்ட். சவுலை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்க முடியும். அவன் பிரதான ஆசாரியர் இடத்துல அவன் கட்டளையை பெற்றுக்கொண்டு அவன் தமஸ்குவுக்கு விரைந்து அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை அவன் துன்புறுத்த வேண்டும், பிடிக்கணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாரு. போற வழியில ஒரு ஒளி மேல இருந்து அவரை சந்திக்குது. சந்திக்கும் போது அந்த மனுஷன் கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? என்ன சத்தம் கேட்குது? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? அதுக்கு உடனே அடுத்த நிமிஷமே அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அதுக்கு அடுத்த நிமிஷம் அவர் என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய? சொல்ல என்ன கேட்டாரு? ஆண்டவரே நான் என்ன செய்ய? அவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ தமஸ்குவுக்கு போ. அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். சவுல் பவுலாய் மாறுவதற்கு அவன் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப முக்கியம். ஆண்டவரே நான் என்ன செய்ய? இங்க சத்தியத்தை கேட்டவர்கள் கேட்டார்கள். ஜனங்கள் யோவான் ஸ்நானகனை கேட்டாங்க, யோவான் ஸ்நானகனே நான் என்ன செய்ய? ஆயக்காரன் போய் கேட்டான், யோவான் ஸ்நானகனே நான் என்ன செய்யணும்? போர் சேவகர் போய் கேட்டான், யோவான் ஸ்நானகனே நான் என்ன செய்யணும்? மன திருப்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்ம துணிந்து பேசுகிறவங்களா இல்லாம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது. சொல்லுங்க, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது நான் என்ன செய்யணும்? கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த சூழ்நிலைகளை சவுலை பவுலாய் மாற்றுகிறவர், கர்த்தர்களை மாற்ற அவர் எண்ணம் கொண்டிருக்கிறபடினால், உங்களை பரிசுத்தம் பண்ண அவர் எண்ணம் கொண்டிருக்கிறபடினால், நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய இருதயத்திலே ஆவியானவர் ஒரு தேற்றமாக நான் உங்களுக்கு என்று அனுப்புகிறேன். அவர் உங்களுக்கு சத்தியத்தை குறித்து போதித்து உங்களை உணர்த்தி கண்டித்து நடத்துவார். அவர் உங்களுக்கு சொல்லுவார், இப்ப நீங்க எதை விடணும், எந்த பாவத்தை விடணும், எந்த சாபங்களை நீங்கள் விட்டு திரும்பணும், எந்த எவைகளை எல்லாம் விட்டு திரும்பணும், அவர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். உங்களுடைய இருதயத்தை அவர் சோதித்து பார்க்கிறவர், அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். கண்களை மூடியபடி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் அவருடைய பிரசன்னத்தில், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாடில் எனக்கு வேறெந்த வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாடில் எனக்கு வேறெந்த வேண்டும்?
செந்நீரால் நம்முடைய உள்ளத்தை கழுவுகிறவர், நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவுகிறவர். ஆண்டவரே என்னை கழுவும்னு ஒரு விசையா கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக ஆண்டவரே என்னை கழுவுகையா, இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. சீசருடைய கால்களை கழுவின அதே கைகள் என்னை முழுமையாய் உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரையாய் என்னை கழுவட்டும். ஆண்டவரே நீர் கழுவுகிறதுக்கு பரிசுத்தமாக்குகிறதுக்கு என்னை முழுமையாய் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை விட்டுக் கொடுத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்பா, நான் என்ன செய்யணும், இந்த பிரசனத்துக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களிடத்துல பேசுவார். நீங்க எவைகளை விடணும்னு சொல்லுவார். ஆய காரணத்துக்கு சொல்லப்பட்டது, நீங்க ஒன்றிலும் ஒருவனிடத்திலும் கூட வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்குறவைகளை தவிர நீங்கள் அதிகமாய் ஒன்று வாங்கக்கூடாது. போர் சேவர்களிடத்திலே சொல்லப்பட்டது, உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள், ஒருவருக்கும் பொல்லாங்கானதை செய்யாதீர்கள். ஜனங்களை பார்த்து சொல்லப்பட்டது, ஒருவனுக்கு 2 அங்கிகள் இருந்தால் ஒருவன் மற்றொருவனுக்கு இன்னொன்றை கொடுக்க கடவன். அப்படி அவருடைய ஆகாரத்திலும் சொல்லப்பட்டது, உங்களுக்கு ஆகாரம் இருக்குமானால் ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்மிடத்தில் அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வேண்டும். நாம் மாத்திரமே வாழ்ந்து சந்தோஷமா இருப்பது நமக்கு அல்ல. நம்ம பக்கத்திலேயே ஏழை எளியவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணுமே. நம்முடைய சபைகள்ல எத்தனையோ ஏழை எளியவர்கள் இருப்பாங்க, நம்ம பூர்த்தியாய் திருப்தியாய் சாப்பிட்டு இருப்போம். ஆனால் எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஆகாரம் கூட இல்லாத கஷ்டப்படுறவங்க நம்ம சபையில உண்டு. நம்ம எதை கொடுக்கிறோம், எதை செய்கிறோம்? நம்முடைய இருதயத்தில் அந்த குடும்பத்தை நேசிக்கணுமே. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் சொன்னவைகள் எல்லாவற்றையும் செய்ய நான் கவனமாய் இருக்க என்னுடைய இருதயத்தை உடைய பக்கமாய் திருப்பி எழுதுவாண்டவரே. ஆண்டவரத்தில் விட்டு கொடுப்போமா? நன்றி தகப்பனே. கவனிப்போம், இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி ஒரு மனிதனிடத்தில் உண்டாய் இருக்க வேண்டுமானால் 3 காரியங்களை சொல்லுகிறேன், கவனமாய் கவனியுங்கள். ஒரு மனிதனிடத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் வர வேண்டுமானால் 3 காரியங்கள் அவரிடத்துல இருக்கணும். முதலாவதாக ரியலைசேஷன், அதாவது பாவத்தை குறித்த உணர்வு. முதலாவதாக ரியலைசேஷன், ரியலைஸ் பண்ணணும், பாவத்தை குறித்து உணரணும். ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ஓ, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் நான் செய்யக்கூடாது, இந்த பாவம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது, இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது அப்படிங்கிற இந்த உணர்வு இருக்கணும், ரியலைசேஷன். இரண்டாவது ரிக்ரெட், பாவத்தை குறித்த வேதனை, வருத்தம். ஒருவேளை நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, அந்த பாவத்தை குறித்த வருத்தம் உண்டாயிருக்கணும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன். அது மனதுக்குள்ளான ஒரு வேதனையை கொடுக்கணும். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாவத்தை பண்ணிட்டோம். மனுஷங்களாய் வாழ்கிறன்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல வேண்டுன்னு கூட பண்ணியிருக்க மாட்டோம், தெரியாம கூட பண்ணியிருக்கலாம். அப்படி பாவம் பண்ணிட்டா அடுத்த நிமிஷமே நம்முடைய இருதயத்துல ஐயோ நான் தவறு செஞ்சிட்டோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மனம் வருந்துகிற ஒரு எண்ணம் உண்டாயிருக்கும். முதலாவதாக சொன்ன ரியலைசேஷன், பாவத்தை குறித்த உணர்வு இருக்கணும். இரண்டாவது ரிக்ரெட், பாவத்தை குறித்த மனவேதனை இருக்கணும். அந்த பாவத்தை பண்ணிட்டேன், வேதனை இருக்கணும். மூன்றாவதாக ரிபெண்டன்ஸ், பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். ஆங்கிலத்தில் மறுபடியும் 3 முறை சொல்றேன். முதலாவதாக ரியலைசேஷன், இரண்டாவதாக ரிக்ரெட், மூன்றாவது ரிபெண்டன்ஸ். தமிழ்ல சொல்றேன், முதலாவதாக பாவத்தை குறித்த உணர்வு இருக்கணும், இரண்டாவது பாவம் செய்துவிட்டால் பாவத்தை குறித்த வேதனை இருக்கணும், மூன்றாவதாக பாவத்தை குறித்த பாவத்திலிருந்து மன திரும்புதல் நமக்கு உண்டாயிருக்கணும். இந்த 3 காரியம் இருந்தால் மாத்திரமே நாம் யோவான் ஸ்நானன் சொன்னபடி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியும். யோவான் ஸ்நானன் எதிர்பார்க்கிற, யோவான் ஸ்நானன் வேதத்தின்படி சொல்லுகிற, வேதத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டுமானால் முதலாவதாக பாவத்தை குறித்த உணர்வு. எழுந்து போய் வரக்கூடாது, வெளியே போனீங்கன்னா அப்படியே போயிடும். முதலாவதாக பாவத்தை குறித்த உணர்வு, இரண்டாவது பாவத்தை குறித்த மனவேதனை இருக்கணும், தவறு பண்ணிட்ட பாவத்தை குறித்த மனவேதனை இருக்கணும், மூன்றாவது அந்த பாவத்தை விட்டு திரும்புகிற மன திரும்புதல், பாவத்துக்குரிய மன திரும்புதல் இருக்கணும். நமக்கு தெரிந்த ஒரு ஓமையையே எடுத்து காட்ட விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டாள். எல்லாவற்றையும் அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. என்னங்கம்மா பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அவனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு, நமக்கும் புத்தி தெரியணும். அதுதான் ரியலைசேஷன், அதுதான் பாவத்தை குறித்த உணர்வு. ஒரு மனிதன் எப்பொழுது பாவத்தை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னா, அவன் பாவத்தை குறித்த காரியங்களை விட்டு வெளியே வர முடியும் என்றால் பாவத்தை குறித்த உணர்வு முதலாவதாக உள்ளவர்கள். அவன் தகப்பனிடத்திலிருந்து புறப்பட்டு போயாச்சு, தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயாச்சு. இன்னும் அவனுடைய மூத்த சகோதரன் சொல்லும் போதுதான் இன்னும் என்னென்ன பாவங்கள் செய்தான்னு சொல்லுறான். அவன் பேசின இடத்துல போய் இந்த சொத்தை அழித்தேன்னு சொல்றான். அப்ப தவறான காரியங்களை செய்து சொத்துக்களை எல்லாவற்றையும் அழித்து பாவங்கள்ல விழுந்திருந்த ஒரு மனிதன், பசி கஷ்டம், அந்த மனுஷன் அவன் மனம் திரும்புறதுக்கு முதல்ல அவன் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, முதல்ல அவனுக்கு புத்தி தெளிந்தது. அல்லேலூயா. நமக்கு என்ன செய்யணும்? முதல் புத்தி தெரியணும், ரியலைசேஷன். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சில பேருக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது, சத்தியம் சொன்னாலும் வராது, யோவான் ஸ்நானகன் பேசினாலும் வராது, ஆண்டவர் பேசினாலும் வராது. சில பேருக்கு நாய் வால் மாதிரி இப்படி நீட்டும் திருப்பி நிற்கும், இப்படி நீட்டும் திருப்பி நிற்கும். மன திரும்புதல் கேட்ட கனி எப்போ வரும்? ரியலைஸ் பண்ணணும், உணரணும். என்ன உணரணும்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன். அந்த பிள்ளை என்ன யோசிச்சான் தெரியுமா? என் தகப்பனுடைய மகனும், என் தகப்பன் எவ்வளவு உயரத்துல எவ்வளவு ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார், எப்படிப்பட்ட இடத்துல இருந்த நான் எந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கிறேன். சில நேரம் பாவங்கள் நம்முடைய கண்ணை மறைக்கும். நாம் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றிருக்கோம் மறந்துடும். சிம்சோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவத்துல அவ்வளவு பலம் இருந்தும் அந்த பாவங்களுடைய கண்ணை மறைத்தது. அவனுக்கு அந்த ஸ்திரீனுடைய அழகும் பாவமும் இச்சையும் தான் பெருசா இருந்ததே தவிர, கர்த்தர் தன் மேல் வைத்திருந்த வெளியேறப்பட்ட சித்தமோ, கர்த்தர் தன் மேல் வைத்திருந்த வெளியேறப்பட்ட அபிஷேகமோ அந்த மனுஷனுக்கு அது மறந்து போயிருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள உணர்வு இல்லை எனில், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வெளியேறப்பட்ட சித்தங்களா இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வெளியேறப்பட்ட அவருடைய ஆசீர்வாதங்களா இருந்தாலும், அதை பெறக்கூடாதபடிக்கு உங்களுடைய கண்களை பாவங்கள் மூடிக்கொண்டு. தாவீது அதனால தான் சொல்றாரு சங்கீதம் 119 169ல, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். உங்களுடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவாக்கும். யாரிடத்துல கர்த்தருடைய வசனம் உள்ளே இருக்கிறதோ, யாருடைய இருதயத்திலே கர்த்தருடைய வசனம் இருக்கிறதோ, அவன் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவனை என்ன செய்யும்? அந்த வசனம் அவனை உணர்வுள்ளவனாக்கும். இனி இந்த பாவத்தை செஞ்சிடாத, இந்த பாவத்தை இனிமேல் செஞ்சிடாத, இந்த பாவத்தை செஞ்சிடாத. யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மகன் ஏன் அந்த தவறை செய்யவில்லை? ஏன் அந்த பாவத்தை போத்திபாருடைய மனைவியின் இடத்துல அந்த தவறை செய்யவில்லை? அந்த மனுஷனுக்கு உள்ள இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தரிசனம் உள்ளே இருந்தது. அதை வைத்துக் கொண்டிருந்த மனிதனுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை பேசினது. இந்த தவறை நீ செஞ்சிட்டீனா உனக்குள்ளாக இருந்த தரிசனம் செத்து போகுமே, உனக்குள்ளாக ஆசீர்வாதம் செத்து போகுமே. அந்த மனுஷன் அதனால அந்த பாவம் செய்ய வாய்ப்பு இருந்த அந்த மனுஷன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வேன். அல்லேலூயா. உணர்வுள்ள ஒவ்வொரு மனிதனும் சொல்லுகிற வார்த்தை, உணர்வுள்ள ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் சொல்லுகிற வார்த்தை. தன்னிடத்துல மன திரும்புதலின் ஆவியை கொடுக்க நினைக்கிற, மன திரும்புதலின் கனியை கொடுக்க நினைக்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய இருதயத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நான் எப்படி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வேன்.
அந்த சிந்தை நமக்கு இருக்குமானால் உடைய வாயின் வார்த்தை சுத்தமா இருக்கும். உடைய வாயின் வார்த்தையில பாவம் செய்ய மாட்டீங்க. வாயின் வார்த்தையில பாவம் செய்ய மாட்டீங்க. உடைய கண்கள்ல பாவம் செய்ய மாட்டீங்க. உடைய சிந்தைகள்ல பாவம் செய்ய மாட்டீங்க. வேதம் சொல்லுகிற 3 காரியம் உண்டு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியமுமே நம்மிடத்தில் காணப்படுமானால் நம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவங்க. சில பேருடைய வீடுகள்ல தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுங்க, இது ஆகாமியத்தின் கூடாரமா மாத்திட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய சித்தம் இல்லாதவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து, நீ கர்த்தருடைய சித்தம் இல்லாதவரை உன்னுடைய வீட்டுக்கு அழைத்து உன்னோடு கூட உறவாடி, நீ உன்னுடைய வாயின் வார்த்தையினாலும் உன்னுடைய கண்களினாலும் உன்னுடைய இச்சையினாலும் உன்னுடைய மாம்ச ஜீவனத்தின் பெருமையினாலும் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே செய்கிற செய்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய பழங்கள் நல்ல பழமும் தருணம் கர்த்தர் காப்பாற்றிட்டு இருந்தார். ஆனா இதுவரைக்கும் கசப்பான பழங்களையே கொடுத்துட்டே வந்தது. கடைசி என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை வேரோடு அரைத்து அக்கினியில போட்டார். அதுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. உன்னுடைய ஆகாரத்தின் கூடாரமாய் இருக்குமானால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி உணர்வுள்ளவனாய் நடக்காமல் உங்களுடைய சொந்த சிந்தைகளுக்கும் சொந்த எண்ணங்களுக்கும் சொந்தமான காரியங்களை தவறுகளை செய்கிறவங்களாய் இருந்தால் கோடாரியானது உங்களுடைய வேரின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மறுபடியும் சொல்ல ஆசையாக இருக்கிறேன். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி என்ன செய்யுங்க? கனி கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத எந்த மரமும் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எச்சரிக்கையான வார்த்தை அல்லவோ? நான் கனி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் நானும் கனி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் தவறினாலும் கனியின் சுவை மாறினால் கூட கோடாரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு. மனசுல அந்த நியாய தீர்ப்பு வரும் என்கிற உணர்வு இருக்கணும். இந்த மனுஷனுக்கு புத்தி தெளிந்த போது நமக்கு புத்தி தெளிஞ்சிருக்கணும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எதை செய்கிறேன், நான் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமா? நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கூட உங்க இருதயத்துல ஒரு நிமிஷம் பேசுறதை நிறுத்திடுங்க. வேகமா பேசுறீங்க, அவசரப்பட்டு பேசிடுறீங்க, அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டிடுறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க கேட்க வேண்டிய முதல் வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா? நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய சித்தம் செய்யுமா? நான் பேசுகிற வார்த்தையின் நிமித்தமாய் அந்த எதிரே இருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுவானா? ரட்சிப்புக்குரிய கண்ணிகளை கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுங்க. உடைய கண்கள் சுத்தமாக இருக்க கடவுள் வேத வரையா சொல்லுகிறது. ஒருடைய கண் சுத்தமாக இருந்தால் அவனுடைய சரீரம் முழுவதும் சுத்தமாக இருக்கும். நீங்கள் சுத்தமுள்ள கனிகளை எப்ப கொடுக்க முடியும்? உங்களுடைய கண்கள் சுத்தமாக இருந்தால் பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாய் பரிசுத்தவான்களை போல எல்லாவற்றையும் செய்து கொண்டு, ஆனால் பார்வையிலோ உடைய இருதயங்களை நன்கு அறிவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார். நம்முடைய பார்வையோ எப்படிப்பட்ட பார்வை? உங்களை காட்டுற வயதுல கீழே இருக்கிறவங்களை எப்படி பாக்குறீங்க? சகோதரியை போல பாக்குறீங்களா? உங்களை காட்டுற வயதிலே மூத்தவர்களை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய தாயார்களை போல பாக்குறீங்களா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? எதை பார்த்தாலும் வேண்டும், எதை பார்த்தாலும் இச்சையோட ஒரு பார்வை. எனக்கு பிரியமானவர்களே, வேதனையோடு சொல்லுகிறேன், உங்கள் கண் சுத்தமாக இருந்தால் என்னோட கூட சேர்ந்து சரீரம் முழுவதும் சுத்தமாக இருக்கும். கண் சுத்தமாக இருந்தா சரீரம் முழுவதும் சுத்தமாக இருக்கும். நல்ல டிவி சீரியலை பார்க்க வேண்டியது, எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது, அது அப்படியே வீட்டுல மாமியார் மருமகள் அடிச்சுக்கிற வேண்டியது, வீட்டுக்குள்ள புருஷன்காரனை போட்டு இல்லாத வேலை பண்ண வேண்டியது. கண்ணை கவனமா வச்சுக்கங்க. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரிடத்துல உணர்வுள்ளவனாய் சொல்லுங்க, ஆண்டவரே கண்களுக்கு கள்ளிக்கம் போடுங்க. குதிரைகளுக்கு பார்த்திருப்பீங்க, கண் திறக்கப்பட்ட குதிரை எந்த பக்கம் வேணாலும் ஓடும். ஆனால் ஒருவன் ஓட்டுகிற குதிரை ஓட்டி அதனுடைய கண்ணை சரியா கள்ளிக்கம் போட்டு வச்சிருப்பான். அது பார்வையில மாத்திரம் தான், ஸ்ட்ரைட்டா மாத்திரம் தான் தெரியும். நீங்கள் எந்த பக்கம் திருப்புகிறீர்களோ அந்த பக்கம் மாத்திரம் தான் அந்த குதிரை ஓடும். காரணம், அதுக்கு கண்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற கள்ளிக்கம் அப்படிப்பட்டது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுப்பதற்கு என்னுடைய கண்களுக்கு ஆண்டவரை கள்ளிக்கம் போடுங்க. நான் கண்டவைகளை பார்க்க கூடாது, கண்டவைகளை பார்க்க கூடாது. நீங்கள் எவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவில் உங்க தூக்கத்தை கூட இருதயத்துல கூட பாவம் செய்யும். நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் எவைகளை அந்தரங்கமாய் பார்க்கிறீர்களோ, எவைகளை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கமாய் ரசிக்கிறீர்களோ, அது அத்தனையும் உங்களுடைய கண்களினாலே அது போக வேண்டிய இருதயத்திற்குள்ளாக போய் இரவிலே நீங்கள் தனியே இருக்கும் பொழுது, இல்ல நீங்கள் தனியே எப்பொழுதெல்லாம் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாவம் உங்களை பாவம் செய்ய வைக்கும்.
இருதயத்தை சோதிச்சு பாருங்க, நான் சொன்னது அது உண்மையா இருக்கும். நீங்க அந்தரங்கத்தில் எந்த பாவங்களை செய்கிறீர்களோ, உடைய கண்களை எதற்கு ஒப்புவிக்கிறீர்களோ, அது அதனுடைய பாவங்களை எது செய்யும். அதனாலதான் தாவீது சொன்னாரு, எந்த நேரமா இருந்தாலும் என்னுடைய கண்களை உம்மீது பதிய வைக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தினது. இந்த மனுஷன் இடத்துல ஒரு புத்தி தெளிந்தது, ரியலைசேஷன். புத்தி தெளிந்த போது, நமக்கு புத்தி தெளியுதா? சில நேரம் பாவங்களை விட்டு வெளியே வர்றதுக்கு புத்தி தெளிகிறதே கிடையாது. அந்த தெளிவில்லாத புத்தி தெரியணும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தெரியும். இந்த புத்தி தெரிகிற புத்தி எப்ப கிடைக்கும் தெரியுமா? வேதம் அருமையா சொல்லுது, நம்மை உணர்ச்சி நடத்துகிற ஆவியானவர் பரிசுத்தர் பக்கத்துல இருந்தா நம்ம உணர்வுள்ள இருதயத்தையும் உணர்வுள்ள ஆவியையும் நமக்கு நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரு விசை கைகளை மாத்திரம் சிரசில வைத்து, பரிசுத்த ஆவியானவரே, தாவீது சொன்னது போல என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். இருக்கிற எத்தனையோ பேருடைய மனைவிகளுக்கு நீங்க துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உடைய பிள்ளைகளுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உடைய கணவருக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு பிரியமானவர்களே, வெகு நாட்கள் இல்லை, உங்களுடைய வேரின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் நியாய தீர்ப்பில் எது கொண்டு வரப்படுமே. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. உடைய வேரின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு விஷயம் ஆண்டவர் நடத்தல், என்னை கழுவும் தகப்பன், எனக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும், உணர்வுள்ள ஆவியை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஆண்டவர்கிட்ட நீங்க எதை கேட்கிறீர்களோ, கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்வை தருவார். கண்களை திறப்போம். அவன் புத்தி தெரிந்தவன், ரியலைசேஷன். இரண்டாவது சொன்ன ரிகரெட், பாவத்தை குறித்து என்ன செய்யணும்? வருத்தப்படும். ஐயோ நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேனே, வருத்தப்படும். வருத்தப்பட்டு நீங்கள் எல்லோரும் நான் உங்களுக்கு வருத்தப்பட்டா மாத்திரம் தான் தெரியும். இந்த பாரத்தினுடைய வருத்தம், வேதனை, இந்த பெயின் நம்ம கிட்ட ஏற்படும். அந்த பையனுக்கு புத்தி தெளிந்த போது இரண்டாவது அவன் ரிகரெட் பண்ண ஆரம்பிச்சான். பாவத்தை குறித்த வேதனையை இருதயத்தில் வைக்க ஆரம்பித்தான். அடுத்தடுத்த வசனங்களை வாசிப்போம். இல்ல 17, 18, 19 ரெண்டு வசனங்கள். நான் எழுந்து எப்படி ரிகரெட் பண்றான் பாருங்க, எப்படி வேதனை பண்றான். நான் என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் சொல்ல முடியுமா? நம்ம கர்த்தருடைய சபைக்கு நம்ம வந்த போது, நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கும் போது, எனக்கு அருமையா தம்பி ஒரு மெசேஜ் எடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள 2 பேர் வர்றாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். ஆயக்காரன் வந்து மரத்துக்கு விரோதம் மேல கண்ணை அப்படின்னு நோக்கி பார்க்காம மார்பில் அடிச்சுட்டு, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம எல்லா பாவத்தையும் செஞ்சிடறது, செஞ்சுட்டு தெரியாத மாதிரி வந்து வாயை தொடச்சிட்டு, இப்படி தொடச்சிட்டு தெரியாம வந்து உட்கார்ந்துறது. பிரியமானவர்களே, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். என்ன சொன்னாரு? இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 1:24 சொல்றாரு, இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. என்ன சொல்றாரு? அவன் என்ன சொல்றாரு? இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். நம்ம எல்லாவற்றையுமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒன்றாகிலும் அவருடைய கண்களுக்கு முன்பதாய் மறைவானது ஒண்ணும் இல்லை. நீங்க மறைச்சிட்டு வந்து உட்கார்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த மனுஷன் வருத்தப்பட்டான். அந்த வருத்தம் நமக்கு உண்டாயிருக்கணும். சிலருக்கு அந்த வருத்தம் வரவே வராது. வராதவங்களை பத்தி நான் கவலைப்படல. வருத்தம் உண்டாயிருக்குமானால் மனம் திரும்புதல் சமீபமாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வருத்தப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்புதல் சமீபமாயிருச்சு. வருத்தப்படுறவங்களுக்கு தான் அது சமீபமா இருக்கு. பேதுரு அப்படி ஒரு மன கசந்தார், ஒரு மன வருத்தப்பட்டார். இயேசுவை காட்டி கொடுத்ததுக்காக அவர் வருத்தப்பட்டார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு 26:75. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75வது வசனம், அல்லது மார்க் 14:72 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே
நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் என்ன செஞ்சாங்கம்மா? மனக்கசப்பு. ரிக்ரெட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்திற்கு மனம் கசந்து அழுது. பாவத்திற்கு மன வேதனைப்படுதல்ன்றத காட்டிலும் இன்னும் சரியான மொழிபெயர்ப்பு மனம் கசந்து அழுது. நாம் செய்த பாவத்திற்கு மனம் கசந்து அழுகிற எண்ணம் இருக்கும். பேதுருக்கு அது இருந்தபடினாலதான் மறுபடியும் கிறிஸ்து இயேசுவோடு கூட பேதுரு சேர முடியுது. அல்லேலூயா. இரண்டாவது மனம் கசந்திருப்பார். ரெகரெட். மூணாவது ரிபெண்டன்ஸ், பாவ மன்னிப்பை பெற்றிருப்பார். 19 18 19 வாசிப்போம். அப்படியே லூக்கா. உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி என்னமா செஞ்சாங்க? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு போயிருக்கான். அவரால் சொல்லுவோமா? நீங்க எழுந்து புறப்படணும். நீங்க எந்த பாவத்தில் இருக்கிறீங்களோ, எது கர்த்தருடைய பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ, மனம் திரும்பதல் வேணும்னா அந்த பாவத்தை விட்டு முதல்ல எழுந்திருக்கணும். அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கணும். சில ஊழியக்காரர்கள் பாவம் செய்கிற இடத்துல போய் உட்காருவாங்க. சிலர் பரியாசம் பண்ணுகிற இடத்துல போய் உட்காருவாங்க. ஆகாமித்து இடத்துல போய் உட்காருவாங்க. சங்கீதம் முதல் வசனமே சொல்லுது, எல்லாம் நமக்கு அத்துப்படியா தெரியும். சாக்லேட் வேற வாங்கிடுவோம் இல்லையா? ஆனா கரெக்டா போய் அங்கதான் உட்காருவோம். அந்த கூட்டத்தோட தான் உட்காருவோம். அந்த கூட்டத்தோட தான் உட்கார்ந்து பேசுவோம். அந்த கூட்டத்தோட தான் எல்லாம் சம்பாஷணையும் பண்ணுவோம். அவன் நல்லதையா சொல்லி கொடுப்பான், ஒண்ணு சொல்லி கொடுக்க மாட்டான். அவனுக்கு இருதயத்தில் தோன்றின அவனுடைய சத்தியத்தை சொல்லி கொடுப்பான். அவனுக்கு தோன்றின கொள்கைகளை சொல்லி கொடுப்பான். பாவத்தின் மீது பாவம். பரியாசக்கார உட்கார இடத்துல போய் உட்காராதீங்க. பாவிகள் நிக்கிற வழிகள்ல போய் நிக்காதீங்க. அவனும் அந்த வழியில அவனை கொண்டு போவான். அப்படி போய் எங்க நிக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும். உங்க தாய் இரவும் பகலும் எங்க நிக்கணும்? கர்த்தருடைய வேதத்துல நிக்கணும். கர்த்தருடைய வேதத்தின்படி ஒரு கால் நிக்குதா? இருந்தால் அது கனி கொடுக்கும். எப்படி கனி கொடுக்கும்? ரொம்ப அழகா சொல்லுது, தன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா. அந்த மனுஷன் தன்னுடைய குணத்தை மாத்தலாம். பாவிகளுடைய வழியில போய் நிக்கல, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரல, தன்னுடைய குணத்தை மாத்தினா. எப்படி? நான் கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் உட்கார்றேன். கர்த்தருடைய வேதம் மாத்திரமே ஒருவனை உணர்வுள்ளவனாக்கும். அவன் உள்ள ஆக்கினதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் தன்னுடைய கெட்ட வழிகளை எடுத்ததுக்கு அப்புறம் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அவன் இருந்த இடத்துல இருந்து பிடுங்கப்பட்டு நீர்கால்கள் ஓரமாய் பரிசுத்தாவினர் நடத்துகிற வழிகளிலே அவன் உறுதியாய் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவனுடைய இலைகள் உதிரல. அவன் எந்தெந்த காலத்துல எந்தெந்த சீசன்ல கனிகள் கொடுக்கணுமோ அந்த கனிகள் அத்தனையுமே அந்த மனுஷன் கொடுத்தான். இலையுதிரா மரத்தை போல் அவன் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் அந்த மனுஷன் அப்படி பார்த்துட்டார். இந்த மனுஷன் அப்படிதான் செஞ்சான். அவன் இந்த பாவத்துக்கு மனம் திரும்பினான். எப்படி? இருந்த இடத்துல அப்படியே இருக்கல, தன்னை வேரோட பிடிங்க அந்த இடத்துல இருந்து நான் மறுபடியும் எங்க போகிறேன்? என் தகப்பன் இடத்துக்கு போகிறேன். என் தகப்பன் இடத்துக்கு நான் போகிறேன். உங்களுடைய தகப்பன் இடத்துக்கு போகிறேன். பேதுரு மனம் கசந்து அழுது வெளியே போய் அழுதான். ஆனால் இயேசு 3ஆம் நாள் உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் இயேசு எங்க இருந்தாரோ அந்த இடத்துல இருந்தான். அல்லேலூயா. அந்த மனம் கசந்து அழுதல் அந்த மனுஷனுக்கு பரிபூர்ண பாவ மன்னிப்பை கொடுத்தது. இந்த இளைய குமாரனுக்கு பரிபூர்ண பாவ மன்னிப்பை கொடுத்தது. இந்த பாவ மன்னிப்பு வராம இருக்கிறதுக்கு முக்கியமான 2 காரணம் உண்டு. ஒன்று, கால தாமதமாக பாவத்தை குறித்து வருந்தது. பாவத்தை குறித்து கால தாமதமா உணர்ந்து, கால தாமதமா வருந்தி, கால தாமதமா மன்னிப்பு கேட்டோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. காலம் நமக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். கர்த்தர் இருக்கும் பொழுதே பிரயோஜனப்படுத்திக்கணும். அவர் சொன்னாரு, அவர் சமீபமா இருக்கையில் அவரை என்ன செய்யுங்க? தேடுங்க. கிறிஸ்து இயேசு சமீபமா இருக்கையில் அவரை என்ன செய்யுங்க? தேடுங்க. அப்ப தூரமா போற நாட்கள் உண்டு. பேதுருக்கு அப்படிப்பட்ட நாட்கள் இருந்தது. யூதாஸ் கரியத்துக்கு அப்படிப்பட்ட நாட்கள் இருந்தது. அவர் சமீபமா இருக்கும் போது உணர்த்தினார். உணர்த்தும் போது ஒரு முறை கூட மனம் திரும்பல. ஆனால் அவர் தூரமா போயிட்டார்.
சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டாங்க. தன்னை விட்டு தூரமா போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மனம் திரும்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுப்பதற்கு கர்த்தர் இடத்தில் பேசும் பொழுது உடனுக்குடனே இடம் கொடுத்து உடனே என்ன செய்யணும்? மனம் திரும்பிடும். காலதாமதமான மனம் திரும்புதல் ஒன்றுக்கும் உதவாது. எடுத்தவங்க நீங்க வாசிங்க, கடைசியா வாசிச்சு முடிப்போம். லூக்கா எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 1-5 வரையான வசனங்கள். ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யாருக்கமா? நம்ம இப்ப 2 பேரை செக் பண்ணிக்கணும். இளையகுமாரனை போல நான் புத்தி தெளிந்து, நான் என்னுடைய பாவத்துக்கு மனம் கசந்து நான் எழுதி என் தகப்பனிடத்திற்கு வந்தேனா, அல்லது கால தாமதமாக இயேசு ஒப்பு கொடுத்தாச்சு, இயேசுவை கொலை செய்ய ஒப்பு கொடுத்தாச்சு, சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாச்சு, ஒருவரும் கிரியை செய்யாத ராக்காலம், அந்த ராக்காலத்துல இயேசுவும் இவனுக்காக கிரியை செய்ய முடியாது. ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இவர் மனம் திரும்புறாரு. இயேசு மரண ஆக்கினைக்கு உட்பட்டதை கண்டு பார்க்கிறான். ஐயோ, நாம் செய்த பாவத்தின் பலன். இயேசுவை ஒப்பு கொடுத்தாங்க, அவரை மரண ஆக்கினை கொடுத்துட்டாங்க, மரண தண்டனையை இயேசுக்கு கொடுத்துட்டாங்க. நான் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தேன் ரியலைஸ் பண்றான், உணர்ந்து பார்க்கிறான். காலதாமதமான உணர்தல். கர்த்தர் கேட்டாரே, பந்தி இருக்கும் போது கேட்டாரே, என்னோடு கூட இந்த தாளத்திலே கையிடுகிறவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், என்னோடு கூட இந்த தாளத்திலே கையிடுகிறவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் சொன்னாரே. 7 முறை உணர்த்தினாரே, உணரல. எல்லாம் கேட்டாங்க, நானும் இவரு கேட்டுக்கிட்டாரு, நானும். வாய்ப்பு கிடைக்கும் போது மனம் திரும்பல, உணர்வடையல. இப்ப பார்க்கிறான், கண்களுக்கு முன்பதாக இயேசுவுக்கு மரண தண்டனை. காரணம் என்ன? நான் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம், நான் அவரை காட்டி கொடுத்தது நிமித்தம் அவருக்கு மரண தண்டனை. யூதாஸ் பார்க்கிறான், இப்பதான் ரியலைஸே பண்றான், நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். உடைய காலதாமதமான மனம் திரும்புதல் ஒன்றுக்கும் உதவாது. அந்த மனுஷன் அதை கண்டு அடுத்த ரிக்ரெட் பண்றான், வருத்தப்படுறான், மனக்கசந்து அழுகிறான். வசனத்தை வாசிங்கம்மா. என்னம்மா வசனத்தை ரொம்ப பொறுமையா வாசிக்கணும். பாருங்க, மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு ரியலைஸ் பண்றான். இப்பதான் அவனுக்கு புரியுது. இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க? மரண ஆக்கினைக்குள்ளாக கொடுத்துட்டாங்க. இரண்டாவது ரிக்ரெட் பண்றான், வேதனைப்படுறான். வசனத்தை அடுத்த வார்த்தை சொல்லுது, கண்டு என்ன பண்ணாங்க? அந்த பாவத்துக்கு மனஸ்தாபப்படுறான். ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு பிரியமானவர்களை கொஞ்சம் பாருங்க. இப்ப யூதாஸ் என்ன நினைக்கிறான்? மனஸ்தாபப்படுறான், தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். உடனே மனம் திரும்பணும். மனம் திரும்புதலுக்கு என்ன செய்யணும்? அவன் அழகா எழுந்து இளையகுமாரன் தகப்பன் இடத்துல போயிட்டான். இவரும் தகப்பன் இடத்துல போயிருக்கணும். தகப்பன் இடத்துக்கு போறதுக்கு பதிலாக யாருகிட்ட காசு கூலி வாங்கினாரோ அவர்கிட்ட போயிட்டேன். அவர்கிட்ட போய் இதை நான் திருப்பி கொடுக்குறேன், அந்த கவனியமா திருப்பி கொடுக்குறேன், இயேசுவை விட்டுருங்க. இப்ப அவங்க சொன்னாங்க, இது முன்பாடு, நீ தானே விலை கிரயத்துக்கு வித்து அவர, இது ஓப்பாடு, இயேசு எங்களுக்கு போதும், நீ உன் கிரயத்தை நீயே வச்சுக்க. சில நேரம் நீங்கள் செய்கிற பாவம், நீங்கள் மன்னிப்பை கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த விலை கிரயம் கொடுக்கப்படாதபடினால உங்களுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படாது. உன்பாடு கலட்டி விட்டுட்டான், மனம் திரும்புறதுக்கு வழி இல்லாம போயிருச்சு. ஐயோ, இந்த காசை வாங்கிக்கிட்டு இயேசுவை விட்டுட்டா அவன் மனம் திரும்பிட்டான், முடிஞ்சு போச்சு. அப்பா, ஒரு வழியா மனம் திரும்பிட்டோம், ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க. நேரம் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும், ஆண்டவரை மீட்க முடியல, விளைக்கரையை கொடுத்தது சொல்லிட்டாங்க. அது உன்பாடு, நீ எடுத்துட்டு போ, உன் காசு இனிமேல் அது. இது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சில நேரம் நீங்க செய்ய வேண்டிய பாவங்கள்ல உங்க கூட வருவாங்க, எனக்காக இதை செய்யி, எனக்காக இதை செய்ய போயிட்டா கேட்பாங்க. நீங்களும் சேர்ந்து பாவத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தெரியாத மாதிரி போயிடுவாங்க, நான் உனக்காகத்தானே இப்படி செஞ்சேன்.
கடைசியில சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது, உன்னை யார் செய்ய சொன்னா? நான் சொன்னேன், be careful, be careful. உங்களை பாவத்துல இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நானா செய்ய சொன்னேன். இந்த பிரதான ஆசாரியருடைய ஆகி இருக்கும், be careful, பாவத்தில் விழாதீங்க. உங்களை இன்னொருவன் பாவத்தில் விழ தள்ளனா விழாதீங்க. நான் சார்ஜ் பண்றேன், பேசு. நான் உனக்கு உதவி செய்றேன், நீ தப்பு பண்ணு. be careful. உன் வேரின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேரின் அருகே யூதாசினுடைய வேரின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருந்தது. ரியலைஸ் பண்ணுனா, மனம் வருதுனா, போய் மனம் திரும்புதலுக்கு கொடுத்து பார்த்தா மனம் திரும்புதலுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இயேசுவையோ அவர் சிலுவையில் அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க. இந்த மனுஷன் பார்த்தா நேரா தேவாலயத்துக்கு போனா, தேவாலயத்தில் இருக்க வேண்டியவர் இங்க இல்ல. காரணம், அவனுடைய தேவாலயத்தில் உள்ளே இருக்க வேண்டியவரை அவனே காட்டி கொடுத்தபடினால் அவனுக்கு ரட்சிப்பு உள்ள இல்லை. அதை தூக்கி அப்படியே விசிறி எரிஞ்சான். இயேசுவுக்கு திருப்பிட்டாங்க. லேட்டான மனம் திரும்புதல், தாமதமான மனம் திரும்புதல் இயேசு அவனுக்கு கிடைக்கல. கடைசியா அவன் வேற அருகே வைக்கப்பட்ட கோடாரி வேலை செய்தது. எனக்கு பிரியமானவர்களை எச்சரிக்கிறேன், வேறு அருகே வைக்கப்பட்ட கோடாரி வேலை செய்தது. அவன் நாட்டு கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கோடாரி வேலை செஞ்சிடும். உனக்கு மனம் திரும்புதலின் கனி கிடைக்கும் பொழுது அதை நீ கொடுக்காவிடில், உன்னுடைய சுபாவத்தை மாற்றி நல்ல கனிகளுக்கு ஏற்ற சுவையை நீ கூட்டிக் கொள்ளவில்லை எனில், அது ஒரு வேளை கசப்பான கனிகளாய் இருந்தாலும், இவனிடத்திலிருந்து வந்தது கடைசியா கசப்பான கனி தான். மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. அவன் மனம் திரும்பியும் அந்த கனி கசப்பை தான் கொடுத்ததை தவிர அவனுக்கு இனிப்பை கொடுக்கல. இந்த மனுஷனுடைய வேரின் அருகே ஒரு கோடாரி வைக்கப்பட்டிருந்தது. அவன் அதை மிஸ் பண்ணுனா, அந்த கோடாரி அவனை வெட்டிருச்சு. அந்த மனிதனுடைய கடைசி நிலைமை அவன் நாண்டு கொண்டு சென்றான். எனக்கு பிரியமான சகோதரி, இந்த வசனத்தை வாசிச்சு, உடைய காலதாமதமான மனம் திரும்புதல் ஒன்றுக்கும் உங்களுக்கு உதவாது. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய், இந்த மனம் திரும்புதல், இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வேணுமா? இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வேணுமா? இந்த மனம் திரும்புதல் கடைசி வரைக்கும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. மறுபடியும் சொல்றேன், அவர் சமீபமா இருக்கையில் தேடுங்க. கிறிஸ்து பக்கத்துல இருக்கும் போதே தேடுங்க. அவர்களை உணர்த்தும் போதே தேடுங்க. பேதர் கூடவே இருந்தார், உணர்த்தினார், சொன்னாரு, கேட்டுக்கிட்டாரு, மனம் கசந்தாரு. கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை பேதருக்குள்ளேயே இருந்துச்சு. ஆண்டவர் மரணாக்கினைக்குள்ள போனாலும் பேதருவிடத்தில் கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அந்த வார்த்தை உள்ளவே இருந்தபடினால அந்த மனுஷனை உணர்வுள்ளவன் ஆக்கிக்கிட்டே இருந்தது. காத்துக்கிட்டே இருந்தான். மூணாவது நாள் என் நேசர் உயிரோட எழுந்திருப்பாரு. எழுந்திருச்சாக்கு கேள்விப்பட்ட உடனே முந்தி கல்லறைக்குள்ளே ஓடினார். தன்னுடைய சீஷர்களில் முதல் பேதுருக்கு தான் ஆண்டவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் காட்சி கொடுத்தார். சீஷர்கள் முதல்ல காட்சி கொடுத்தது யாரும் சொல்ற, சீஷர்கள்ல முதல்ல காட்சி கொடுத்தது பேதுருக்கு தான். பேதுரு எவ்வளவு வேதனைப்பட்டவர், எப்படி அழுதுருப்பாரு. இப்ப போய் நம்ம அழுதுச்சுட்டு நேரத்தவரே கட்டி அழுதுருப்பார். கடைசி அந்த மனுஷன் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நண்பாக இருக்கிறாயா? நண்பாக இரண்டாவது முறையும் கேட்டார், ஆமாண்டவரே நான் நண்பாக. மூன்றாவது முறை கேட்டார், இவர்கள் எல்லோருக்கும் நீ அன்பாக இருக்கிறாய். அப்பதான் உடனே போய் சொன்னார், இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆமாண்டவரே அன்பை நேசிக்கிறேன். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், மனம் திரும்புதலின் கனியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். அந்த பிள்ளை ஓடி போய் அந்த பிள்ளையினுடைய மனம் திரும்புதல் அவன் தகப்பனிடத்தில் ஏன் ஓடிச்சு தெரியுமா? ஓடி போய் அவனுடைய அப்பாவுடைய கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டான். அவங்க அப்பாவும் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சுக்கிட்டார். மன திரும்புதல் அன்புலதான் போய் முடியும். இங்க எத்தனை பேர் இயேசுவின் மீது முழு அன்போடு இருக்கிறீங்க? முழு அன்போடு இருந்தால் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்,
உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன். அன்பு இன்னும் அறியமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா உம்மை முழு மனத்திருமலை கனியை கொடுக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன். முழுமையான மன திரும்புதலுக்கு 3 காரியம் செய்யணும்னு சொன்னார். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவதாக பாவத்தை குறித்த உணர்வு இருக்கணும். 2வது பாவத்திற்கு மனம் கசந்து அழுகிறது. 3வது பாவம் மன்னிப்பு கேட்டு பாவம் மன திரும்புதல் உண்டாயிருக்கணும். முதலாவதாக பாவத்தை குறித்த உணர்வு, 2வது பாவத்தை குறித்து வேதனை மனம் கசந்து, 3வது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். இங்கிலீஷ்ல மறுபடியும் சொல்றேன், ரியலைசேஷன், உணர்வுகள், புத்தி தெளிவடையும், ரியலைசேஷன். 2வது ரிகரெட், மனம் வருத்தம், மனம் கசந்தல். 3வது ரிபெண்டன்ஸ், மனம் திரும்பி இருப்பது. இந்த 3ஐயுமே நம்முடைய வாழ்க்கையில கரெக்டா செய்யணும். அப்பதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நமக்கு கொடுக்க முடியும். நான் இப்ப கனியை மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறேன். மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் இருக்கு. அப்ப கனிகள் அப்படின்னா என்ன? அதுக்கு அடுத்த முறை
இன்னும் ஆழமான இந்த சத்தியத்தை கொடுத்து கொண்டு வர பிரயாசப்படுகிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஜெபத்தோடு கூட போய் நீங்கள் ஆயத்தமானவர்கள் கால்களை கழுவி கொண்டு நீங்கள் ஆயத்தமாக வரணும். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதற்கு முன்பதாக இன்றைய தினம் சிறுகரும்பூர் பகுதியில் கர்த்தர் ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இன்றைக்கு அங்க மனம் திரும்பி இன்றைக்கு இந்த சத்தியத்தின்படியே மனம் திரும்பி 6 பிள்ளைகள் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இன்றைக்கு நம்முடைய சத்தியத்தின்படியாய் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையை சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த 6 பேருமே இங்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாரையும் முன்பதாக வரும்படி நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். முன்பதாக வாங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தியான பெயர்களை கொடுத்து கர்த்தர் அந்த 6 வாலிப பிள்ளைகளையும் இந்த பகுதியில் ரட்சிப்புக்கு நேராய் கர்த்தர் நடத்தி இருந்தார். கர்த்தர் நல்லவர். பிள்ளைகள் மேல முன்பதாக வாங்க. ஒரு தம்பி வரல நினைக்கிறேன். எங்க போங்க வரலையா?